நைட்டு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு காலைல ஒரே தூக்கம். ரூமுக்கு வந்தோடனே மார்க்கெட் போயிட்டு வந்து காயெலாம் கொஞ்சம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சேன். நான் என்னென்ன காய் வாங்கினேன்னா உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, உருளைக்கிழங்கு. எனக்கு எது எப்படி போகுதோ இல்லையோ காலையிலே தூங்கி எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிருவேனுங்க. டீ குடிக்கலைன்னா அந்த நாள் ஃபுல்லாக ஓட தலைவலியாக இருக்கும். டீ குடிக்கணும் போலே இருக்கும். பால்காரர் வந்தாரா, பால்கார்ட்ட பால் வாங்கி பால் ஊற்றி டீ தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதுலேயே டீ குடிச்சிடணும். டீ குடிக்கணுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால காலையில் எழுந்திரிச்சோடனே டீ போட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க வேண்டியது. டீயை நல்லா கொதிக்க போட்டு நான் போயிட்டு வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக, அந்தந்த இடத்துல அந்தந்த காய்கறியை வச்சுட்டேன், அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போட இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே தெரியுது நல்லா போடாத மாதிரி. எனக்கு தெரிஞ்சதை ஏதோ எடிட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு டீயும் கொதிச்சிடுச்சு. டீ குடித்தாலும் பிஸ்கட் இருக்கணும். டீ இல்லைனாலும் பிரச்சனை, டீ இருந்து பிஸ்கட் இல்லைனாலும் பிரச்சனை. எனக்கு ரெண்டுமே இருக்கணும். கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிவி பார்த்துக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருந்தேன். காலையிலேயே டீ குடித்து முடித்ததும் என் ரூமே கன்றாவியே கிடக்குங்க. பேச்சுலர் லைஃப்லாண்டே இப்படி தான். எப்படி சொல்கிறது, ஒர்க்குக்கு போகிறது, வந்து சமைக்கிறது, சாப்பிட்றது, திரும்பவும் ஒர்க்குக்கு போகிறது, வந்து சாப்பிட்றது, சமைக்கிறது, இதே தான் எங்களோட பொழப்பாக போய்ட்டு. சண்டே ஒரு நாளில் தான் ரூமே க்ளீன் பண்ணுறது. மற்ற நாள்லலாம் அப்படியே தான் கிடக்கும். இதெல்லாம் ரொம்ப தூங்குறதா இல்லை சமைச்சு சாப்பிட்றதா திரும்ப உட்காந்துருக்கோம். டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் டைம் 8. அப்புறம் இட்லி சுட்டு சாப்பிட்லான்னு மாவு அரைச்சி வச்சதில் கொஞ்சம் இருந்ததா, சரின்ட்டு இட்லி சுட்டு சாப்பிட்லான்ட்டு இட்லி சுட்டேன். 4 இட்லி தாங்க சுட்டேன் எனக்கு மட்டும். அதிலே 3 இட்லி தான் சாப்பிட்டேன். ஒரு இட்லி சாப்பிடவே இல்லை. போடுற வீடியோவில் ஏதாவது கரெக்ஷனாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். போயிட்டு வந்து செம்ம தூக்கத்தில் இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. தூக்கம்னா தாங்க முடியல. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிட்டு வந்து காலையில் இட்லி ஊற்றிட்டு மதியத்துக்கும் சமைச்சி வச்சுட்டேன். இட்லியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மீன் குழம்புல சின்ன வெங்காயம் போட்டால் தான் பிடிக்கும். எனக்கு இல்லை, எல்லாருக்குமே அதான் பிடிக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும்.
அப்புறம் தனியாக கார சட்னி வைக்கலான்ட்டு ஒரு வெங்காயம் 2 தக்காளி 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எண்ணெயில் விட்டு ஃபஸ்ட்டு மிளகாய் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயமும் தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். காரம் இருக்காதுன்னு நினச்சேங்க. செம்ம காரம், சாப்பிடவே முடியல. 3 இட்லி தான் சாப்பிட்டேனே, காரமாக இருந்ததுன்னு. மிளகாய் டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மூஞ்சிலெல்லாம் எண்ணெய் தெரிச்சிருச்சு. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி என்ன கட் பண்ணாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் தனியாக புளி கரைச்சும் போதே புளி, பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள் அதிலே போட்டு குழம்பு கூட்டி வச்சுருவேன். அப்பப்போ என்ன பாட்டு ஓடுதுன்னா டிவியில் பாட்டு ஓடுது. நான் டிவியில் பாட்டு போட்டு வச்சுட்டு தான் நான் வேலையே பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு வேலை ஆன மாதிரி சீக்கிரம் ஆன மாதிரி தெரியும். அப்புறம் புளி கரைச்சல் மீன் குழம்பு கூட்டுறதுக்காக தக்காளி நல்லா மசிச்சுக்கிட்டேன். தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் அதிலே புளி தண்ணியை ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கூட்டி வச்சுட்டேன். வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு வைக்க தெரிஞ்சதை வைக்கிறேன், அவ்வளோதாங்க. குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வெங்காயத்தையும் வெறும் சட்டிலே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த வளவளப்பு போகுங்கிறதுக்காக சும்மா வெறும் கடாயிலேயே போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தெல்லாம் ஒதுக்கி விட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை நல்லா எண்ணெய் சூடானதும் திரும்பவும் அந்த எண்ணெயிலே வெங்காயமும் வெண்டைக்காயும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு வெந்தயம் போடுங்க. வெந்தயமும் போட்டு முடிச்ச பிறகு லைட்டாக கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம மொத்தமாக சேர்த்துக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் என்ன மீன் வாங்கினேன்னா காணாங்கழுத்த மீனும் எறா தொக்கும் தான் செய்ய போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கூட்டி வச்சுருக்கிற குழம்பு அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். அது நல்லா கொதிக்கணுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ரொம்ப நேரம் கொதிக்கணும். சரி, கொதிக்க விட்டுட்டு நான் போயிட்டு குழம்பு கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம மீனை க்ளீன் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டேன். மீனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எறாவை க்ளீன் பண்ணேன். எனக்கு எறா க்ளீன் பண்ணவே தெரிலங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ள பொண்ணு தான் சொன்னிச்சு அப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்.
அப்புறம் மீன் வறுவலுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சால்ட்டு, உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க மீனை எடுத்து போட்டு நல்லா மீனில் நல்லா தடவி வச்சிடணும். தடவி ஒரு 10 நிமிஷம் நல்லா அது அந்த மசாலாலாம் ஊறுற வரையும் அதிலே வச்சுட்டேன். சரி, குழம்பு போய் பார்க்கணுன்னு குழம்பு பார்த்தா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மீனை போட்டுடலான்ட்டு மீனை போட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சைடு குழம்பு கொதிக்கிட்டேன்னு இன்னொரு சைடு என்ன பண்ணிவிட்டேன், எறா வறுக்கலான்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க வேண்டியதான். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வேகம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். எனக்கு இன்னத்துமே செஞ்சு பழக்கம் இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அப்புறம் என்ன பண்ணிவிட்டேன், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு சால்ட்டு, தனி மிளகாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவை எடுத்து விட்டு அது கூடயே சேர்த்து வதக்கிட்டேன். தண்ணி ஊற்றவே இல்லை, ஏன்னா அந்த இறாவில் உள்ள தண்ணியே அதில் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு. அது வெந்ததுக்கப்புறம் அப்படியே குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். மீன் வறுவல் தான். எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டால் தான் அந்த சாந்து போகாதுன்னு சொன்னாங்க. அதனால் கருவேப்பிலை போட்டு மீனெல்லாம் போட்டு ரூமை க்ளீன் பண்ணலான்ட்டு சேரில் கிடந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு பிடிக்காத வேலைனாலே துணி மடிக்கிற வேலை தான். எனக்கு கண்ணாப்பண்ணானே மடித்து வைப்பேன். அப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு என்னென்ன சாப்பாடுனா மீன் குழம்பு, காணாங்கழுத்த மீன் குழம்பு, காணாங்கழுத்த எழுந்திருச்சு ஏலாச்சடி பார்த்துட்டு ஸ்பெஷல்.